ஜென்ரலாக வந்துட்டு நம்ம ஃபேஸோட இன்டிமேட் ஏரியா யூஸ்வலி கொஞ்சம் ஷேட் டார்க்காக தான் இருக்கும் நேச்சுரலாகவே ஃபார் எனிபடி. You wear a tight fitting clothes, skinny jeans or leggings and you sit for a long hours. அதுலேயே போகிறீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ரிக்ஷன் ஆக ஆக அந்த இடம் கருப்பாக தான் ஆகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் தைஸ் வந்துட்டு கருப்பாயும் வருவாங்க. ஏன்னா வீட்லேயே ஹோம் ரெமடின்னு சொல்லிட்டு நீங்களாக கண்டது அப்ளை பண்ணாதீங்க. நான் இந்த யூடியூப்ல இதை பார்த்தேன், இவங்க இதை சொன்னாங்க, கேர்டு மஞ்சள், சில பேர் சொல்ல மஞ்சள் போட்டு நான் பண்ணேன், கேர்டு லெமன்லாம் போட்டு நான் ஃபுல்லாக தேய்ச்சேன். இதெல்லாம் இன்டிமேட் ஏரியா இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். ஆக்சுவலி நீங்கள் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் அதிகமாக தான் ஆக்குறீங்க. ரெஸ்ட் ரூம் போய்ட்டு அடிக்கடி வாஷ் பண்ணி ஈரமாகவே தெல் வே அண்டர் கார்மெண்ட்ஸ் வில் கம் இன்சைட். ஸோ ஈரம் ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் ரெண்டுமே சேர்த்து ஒன்று ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா ஒரு இடத்துல ஈரமாக இருந்தால் கண்டிப்பாக வெள்ளையாக வந்துடும், அதுதான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஒன்று அந்த ஃப்ரிக்ஷன்லேயே அது கருப்பாயிரும். அடுத்த மாதம் கல்யாணம் எனக்கு உடனே வெள்ளை ஆக்கணும்னா அந்த மாதிரிலாம் ஆக்க முடியாது. ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இட் டேக்ஸ் அ லாங் டைம். ஸோ இஃப் யூ வாண்ட் தட் ஏரியா டு பி லைட்டன்ட் இட், எஸ் அஃப்கோர்ஸ் வி ஹவ் ஆப்ஷன்ஸ். ஜெனிட்டல் பீல்ஸ், இப்படி கெமிக்கல் பீல்ஸ்னு ஃபேஸ்க்கு இருக்க மாதிரி ஜெனிட்டல் பீல்ஸ்னு இருக்குது, அங்கேயும் லேசர் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எப்போ டைமிங் வரணும், கரெக்டாக அடுத்த மாதம் கல்யாணம் சொல்லி இப்போ வந்தீங்கன்னா மேஜிக்லாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் யார் வேணாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். எனிபடி ஹூ ஃபீல்ஸ் எனக்கு இன்டிமேட் ஏரியா டார்க்காக இருக்குது, எனக்கு வந்துட்டு அதனால எனக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது, எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் இருக்கும்போது எனிபடி கேன் டூ இட். Less than 18 years, usually we don't prefer any kind of treatments because அப்போ தான் அந்த இன்டிமேட் ஏரியா அந்த பெண் உறுப்புலாம் டெவலப் ஆகிட்டு வருது, அவங்களுக்கு ஹார்மோன்ஸ்லாம் வந்துட்டு. ஸோ 18 years வரைக்கும் will leave it. After 18 years, any treatment வேணால் பண்ணலாம். After 60, 70 வரைக்கும் எனி ஏஜ் வரைக்கும் you can go all these lightening, laser treatmentsலாம் பண்ணலாம். லேபியோபிளாஸ்டி வந்து இந்த ரெண்டு இருக்குது இல்லைங்களா பெருசாக, இது வந்து எக்ஸசைஸ் பண்ணி கட் பண்ணிட்டு we will suture it. ஸோ அது பண்ணும்போது இட்ஸ் அ பர்மனன்ட் சொல்யூஷன், திருப்பி அதை ரீக்ரோல் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் கால் லேபியோபிளாஸ்டி. மெடிக்கல் ரீசன்ஸ் வந்து less than 18 பண்ணலாம். மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் தீபா கணேஷ் மேம் கூட தான் இருக்க போகுது. வணக்கம் மேம். ஹலோம்மா. வெஜைனல் டார்க்னஸ், அந்த ஏரியா டார்க்காக இருக்கிறதுங்கிறது அது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு விஷயம். பட் அந்த மாதிரி அந்த டார்க்காக இருக்கிறது நம்ம அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றுறதுங்கிறது இஸ் இட் ஹெல்த்தி? அது வந்துட்டு ஹெல்த்தியான இல்லை நெசசரியான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஓன் சாய்ஸ், இட்ஸ் விமென்ஸ் சாய்ஸ். See, anything like depending on the skin, உங்களுக்கு அந்த லைட்னிங் வேணுமோ, ஒயிட்னிங் வேணுமோ, சம்திங் ஃபார் த ஃபேஷியல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இட்ஸ் ஆல் யுவர் சாய்ஸ். எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறீங்க. ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஆன்டி ஏஜிங், யூ வாண்ட் டு லுக் யங், ஃபிட் அண்ட் ஹெல்த்தி, அதுக்காக பண்ணுறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு தான். மற்றபடி வந்து இது பண்ணுமான்னு நெசசரியான தேவையில்லை. அந்த காலத்தில் இந்த மாதிரி பியூட்டி பார்லர்ஸ்லாம் கிடையாது. இப்போ நம்ம எவ்ரி ஸ்ட்ரீட் ஹேஸ். இட்ஸ் ஜஸ்ட் தட் லைக் யூ ஃபீல் செல்ஃப் கான்ஃபிடென்ட், யூ லுக் ப்ரெசென்டபிள், யூ லுக் வெரி நைஸ். ஸோ வெளியே போகும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் விமனுக்கு. அதுக்கு தான் தே ட்ரெஸ் அப் வெல் ரியலி எல்லாமே. தட்ஸ் ஒன். இப்போ கமிங் பேக் டு த இன்டிமேட் ஏரியா, ஆல்வேஸ் ஜென்ரலாக வந்துட்டு நம்ம ஃபேஸோட இன்டிமேட் ஏரியா யூஸ்வலி கொஞ்சம் ஷேட் டார்க்காக தான் இருக்கும் நேச்சுரலாகவே ஃபார் எனிபடி. பிகாஸ் வை? ஒன்று வந்து பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ், ப்ரைம் ஃபேக்டர். ஸ்பெஷலி லைக் தேர்ஸ் அ ஹார்மோன் இம்பேலன்ஸ், பிசிஓடி இருக்குது, தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த ஏரியா வந்து கொஞ்சம் டார்க் ஆயிரும். அதனால நிறைய பேருக்கு இந்த ப்ரெக்னென்சி அப்போ போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டிமேட் ஏரியா ரொம்ப கருப்பாயிரும், கழுத்து பின்னாடியெல்லாம் கருப்பாக இருக்கும். அந்த பிரெஸ்ட் நிப்பிள் இட் வில் பிகம் மோர் டார்க் பிகாஸ் ஆஃப் த ஹையர் லெவல்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ், ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் ஹையாக இருக்கிறதுனால. ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் வரும்போது அந்த ஏரியா வந்து இட் வில் ஸ்லோலி கம் பேக் டு த ரெகுலர். ஐ வில் நாட் சே இட் லைட்டன், அவங்க முன்னாடி இருந்த மாதிரி அந்த கலருக்கு வந்துடும். மெயின் வந்து இந்த ஹார்மோன்ஸ்னால ப்ரெக்னென்சி, தைராய்டு, பிசிஓடிஸ்னால வரலாம். Other on the where it can become so dark is because of the constant friction. You wear a tight fitting clothes, skinny jeans or leggings and you sit for a long hours. அதுலேயே போகிறீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ரிக்ஷன் ஆக ஆக அந்த இடம் கருப்பாக தான் ஆகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் தைஸ் வந்துட்டு கருப்பாயும் வருவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் லிட்டில் அந்த ஹெவியர் சைட் கொஞ்சம் ஒபீஸாக இருந்தாங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, நடக்கும்போது 2 தைஸ் எனக்கு ஒர்ஸ்னா அந்த ஏரியா ஒர்ஸ் இடத்துல மட்டும் உங்களுக்கு கருப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வில் டெல் தம் டு லூஸ் லிட்டில் வெயிட். அஃப்கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு செட் ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டே இருந்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு see any results. ஸோ தட்ஸ் another மெயின் இம்பார்ட்டன்ட். அப்போ நான் சொல்லுவோம் இந்த மாதிரி டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போடாதீங்க எப்பவுமே. அதுவும் ஸ்பெஷலி ட்ராவலிங் ஃபார் லாங் ஹார்ஸ். சில ஃப்ளைட்டில் 2 days or 1.5 days ட்ராவல் பண்ணும்போது டைட் ஸ்கின்னி ஜீன்ஸ் போட்டு உட்காருவாங்க, எந்திரிப்பாங்க. அப்போலாம் நல்லா கொஞ்சம் ப்ரீதபிளாக லூஸு பேண்ட்ஸு ஒரு அந்த மாதிரி பிளாசோ அந்த மாதிரி போட்டு போய் நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். தட்ஸ் நம்பர் 1. செகண்ட் வந்துட்டு எனி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எனிவேர் அந்த பாடி ஸ்கின்ல வந்துச்சுன்னா அந்த இடமே டார்க் ஆயிரும். அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கிளியர் பண்ணி அந்த டார்க்னஸ் எடுக்கிறதுக்கே இட் வில் டேக் மந்த்ஸ். ஸோ அதனால தான் எனி இன்ஃபெக்ஷன் ஸ்டார்டிங்லேயே வந்துச்சுன்னா கெட் ட்ரீட்டட் பை அ டாக்டர்னு சொல்கிறது.
அண்ட் அதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் வீட்லேயே ஹோம் ரெமடின்னு சொல்லிட்டு நீங்களாக கண்டது அப்ளை பண்ணாதீங்க. நான் இந்த யூடியூப்ல இதை பார்த்தேன், இவங்க இதை சொன்னாங்க, கேர்டு மஞ்சள், சில பேர் சொல்ல மஞ்சள் போட்டு நான் பண்ணேன், கேர்டு லெமன்லாம் போட்டு நான் ஃபுல்லாக தேய்ச்சேன். இதெல்லாம் இன்டிமேட் ஏரியா இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். ஆக்சுவலி நீங்கள் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் அதிகமாக தான் ஆக்குறீங்க. ஸோ டெஃபினெட்லி ஷுட் நாட் அப்ளை எனி திங், ஜஸ்ட் பிளெயின் வாட்டர் ஆஸ் சொல் மாதிரி. தட்ஸ் ஒன்லி திங் குட் ஃபார் யூர் இன்டிமேட் ஹைஜீன். ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது கூட ஒரு பீரியட் ஆஃப் டைம் சில பேருக்கு அலர்ஜிக்காக வந்து அந்த இடம் கருப்பாயிரும். அதே மாதிரி வேக்சிங் பண்ணுவாங்க, சில பேருக்கு வேக்சிங் பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு மாதிரி அந்த இடம் சென்சிட்டிவ், மேபி அவங்க ஸ்கின்னுக்கு வந்து இந்த வேக்ஸ் வந்துட்டு லைக் இன்னும் சூப்பர் சென்சிட்டிவாக இருந்துட்டு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி கொண்டு வந்து தட் கேன் ஆல்சோ பிகம் டார்க். அதர் திங் ரேசர் ஹேர் ரிமூவல், அதுலேயும் அதே மாதிரி டிஸ்போசபிளாக யூஸ் பண்ணணும், ரீயூசபிள் பண்ணிங்கன்னா தட் கேன் ஆல்சோ லீட் டு இன்ஃபெக்ஷன். எனி இன்ஃபெக்ஷன் அந்த இடம் வந்துருச்சுனாவே அந்த இடம் கருப்பாயிரும், அந்த கருப்பு போகிறதுக்கு இதாகும். ஸோ தீஸ் ஆர் லிட்டில் டூஸ் அண்ட் டோன்ஸ் வேர் யூ கேன் அந்த இடம் ரொம்ப டார்க்கன் ஆகாமல் நீங்களே வந்துட்டு பண்ணலாம். இப்போ அண்டர்கார்மெண்ட் செலக்ட் பண்ணும்போது அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி லூஸ் காட்டன் அண்டர்கார்மெண்ட்ஸ், ஆல்வேஸ் லூஸ் காட்டன் அண்டர்கார்மெண்ட்ஸ். சி ஒன்ஸ் இன் அ வைல் யூ கோயிங் ஃபார் சம் பார்ட்டி ஆர் சம் ஃபேஷனபிளாக ட்ரெஸ் பண்ணுறீங்க ஒரு ஷார்ட் மினிஸ் அந்த மாதிரி போடுறீங்கன்னா அது அந்த மாதிரி லைக் ஒன்ஸ் இன் அ வைல் அந்த பார்ட்டிக்கு யூ கேன் கோ. பட் நான் சொல்கிறது டெய்லி ஆஸ் அ ரொட்டீன் வந்துட்டு அந்த மாதிரி போடாதீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல லூஸ் காட்டன் அண்டர் கார்மெண்ட்ஸ் போடும்போது நல்ல ப்ரீதபிளாக இருக்கணும் அந்த இடம் வந்துட்டு, ரொம்ப டைட் ஃபிட்டிங். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு அடிக்கடி வாஷ் பண்ணுவாங்க, வாஷ் பண்ணி ஈரமாகவே the அண்டர் கார்மெண்ட்ஸ் will come inside. ஸோ ஈரம் ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் ரெண்டுமே சேர்த்து ஒன்று ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா ஒரு இடத்துல ஈரமாக இருந்தால் கண்டிப்பாக வெள்ளையாக வந்துடும், அதுதான் ஃபங்கஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஒன்று அந்த ஃப்ரிக்ஷன்லேயே அது கருப்பாயிரும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் ஆல் தீஸ் யங் கேர்ள்ஸ் டூ. இல்லை ஈரமாகவே அண்டர் கார்மெண்ட்ஸ் போட்டு வந்து ரொம்ப நேரம் டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸில் உட்காந்துருப்பாங்க, ஒன்று ஏர் டைட்டாகவே இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஜென்ரலாகவே நிறைய ஸ்வெட்டிங் அந்த டெண்டன்சி இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் உட்காந்தா கூட அந்த இன்னர் தைஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஸ்வெட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டெண்டன்சி இருந்துச்சுன்னா அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போய் அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து ட்ரை பண்ணிட்டு கீப் தட் ஏரியா ட்ரை ஆல்வேஸ். ஸோ எனி திங் வெட் யூ சிட் ஃபார் அ லாங் டைம் வித் ஃப்ளிக்ஷன் இட்ஸ் கோயிங் டு பிகம் டார்க். அண்ட் ஒன்று வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வருவாங்க, எனக்கு வந்துட்டு அடுத்த மாதம் கல்யாணம், எனக்கு உடனே வெள்ளை ஆக்கணும்னா அந்த மாதிரிலாம் ஆக்க முடியாது. ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இட் டேக்ஸ் அ லாங் டைம். ஸோ இஃப் யூ வாண்ட் தட் ஏரியா டு பி lightened it, yes of course we have options. genital peels, இப்படி கெமிக்கல் பீல்ஸ் ஃபேஸ்க்கு இருக்க மாதிரி ஜெனிட்டல் பீல்ஸ்னு இருக்கு, அங்கேயும் லேசர் இருக்கு, யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் எப்போ டைமிங் வரணும், கரெக்டாக அடுத்த மாதம் கல்யாணம் சொல்லி இப்போ வந்தீங்கன்னா மேஜிக்லாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 1 year முன்னாடி வந்துட்டு நீ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பிகாஸ் இதெல்லாம் அவங்க ஸ்கின் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி யூ நீட் மல்டிபிள் செஷன்ஸ். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நத்திங் இஸ் மேஜிக். ஒன்லி திங் இஸ் இட் ஹஸ் டு பி கன்சிஸ்டண்டாக நீங்கள் பண்ணணும், பேஷன்ஸ் இருக்கணும். அப்படி பார்த்தா ஒரு சிட்டிங்கில் பண்ணோம் அப்போ எல்லாருமே ஃபேஸ் வந்து எல்லாம் சூப்பராக ஃபேர் ஆகிட்டு போயிடுவாங்களே, ஒரு சிட்டிங்லேயே எப்படி மேஜிக் மாதிரி ஆயிருமே. பட் ஃபேஸுக்கு நீங்கள் வந்து மல்டிபிள் செஷன்ஸ் பண்ணி தான் யூ பிரிங்கிங் வாட் எவர் ரீசன்ஸ் யூர் கோயிங் வருது. அதே மாதிரி இன்டிமேட் ஏரியாவுக்கு வந்து யூ ஷுட் கம் அட்லீஸ்ட் மினிமம் 6 to 1 year முன்னாடி வந்தீங்கன்னா, 6 months to 1 year முன்னாடி வந்தீங்கன்னா we can start. பிகாஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். நிறைய பேர் வந்துட்டு கருப்பான விட்டு இன்ஃபெக்ஷன் நல்லாவே இருக்கும். ஸோ அது நம்ம ட்ரீட் ஆகிறதுக்கே சம்டைம்ஸ் 2 weeks to 4 weeks நம்ம ட்ரீட் பண்ணோம். ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் we can give peels, அதுவும் மல்டிபிள் செஷன்ஸ் தேவைப்படும். அதேமாதிரி லேசர்ஸ் எவ்ரி 5 to 6 weeks ஒன்ஸ் ஒரு லேசர் பண்ணி 3 or 4 sessions டிபெண்டிங் அப்பான் அவங்க ஸ்கின் எப்படி ரியாக்ட். சம்டைம்ஸ் காம்பினேஷன் கொடுக்கலாம் அலாங் வித் இட் லைட்னிங் க்ரீம்ஸு. ஸோ அந்த மாதிரி காக்டெயில் மாதிரி கொடுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரைமரி என்னன்னு பார்க்கணும். அவங்களுக்கு பிசிஓடி தைராய்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்ட்ரோலாக வரணும். ஏன்னா ஒரு சைடு அது அதிகமாகிட்டு இந்த சைடு நம்ம வந்துட்டு இஃப் யூ கீப் ஆன் கிவிங் ஒரு ட்ரீட்மெண்ட் இட்ஸ் கோயிங் டு பேலன்ஸ் இட் அவுட். செகண்ட் திங் வந்துட்டு அந்த ஏரியா வந்து நான் சொன்ன மாதிரி இன்டிமேட் ஹைஜீனில் ஃபாலோ பண்ணிட்டு டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போடாமல் இருந்தால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த லைட் நைட் நல்ல டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் நீங்கள் விட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுவேன் எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ஒரு சைடு ஃப்ரிக்ஷன் அது கருப்பாக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சைடு வி கிவிங் யூ லைட்டன் ஆகிறதுக்கு பீல்ஸு லேசர்ஸ் க்ரீம்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இட்ஸ் பேலன்ஸ் இட் அவுட். ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக இட்ஸ் அ ப்ராசஸ் லைக் நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக வந்துட்டு மெயினாக கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு அந்த கோர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சு பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். பட் அகெயின் யூ ஷுட் நோ ஆல் தீஸ் ஆர் நாட் பர்மனெண்ட், இட்ஸ் ஆல் டெம்பரரி. இதெல்லாம் பண்ணிட்டு திருப்பியும் திடீர்னு உங்களுக்கு எப்போ ஏதாவது ஒரு சைக்கிள் ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது ஆர் ப்ரெக்னென்சி டைமில் திருப்பியும் டார்க்காக தான் செய்யும். ஜஸ்ட் லைக் ஃபேஸ் எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இன்டிமேட் ஏரியா ஆல்சோ எனி ட்ரீட்மெண்ட் இஸ் கம். இப்போ ஃபேஸில் இருக்க ட்ரீட்மெண்ட் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்துருச்சு இன்டிமேட் ஏரியாவுக்கு. லேசர் பண்ணுறீங்க, பீல்ஸ் பண்ணுறீங்க, திடீர்னு ஏதாவது ட்ரிப் போகிறீங்க, டேன் ஆகிட்டு வர்றீங்க இல்லையா, அகைன் யூர் கோயிங் பேக் அண்ட் டூயிங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிட்டு ஒரு ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, ஒரு ஃபிக்ஷனோட இருந்தீங்கன்னா அந்த இடம் திருப்பி கருப்பாக செய்யும். தென் அகைன் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் திஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ ஜஸ்ட் லைக் ஃபேஸ் மாதிரி தான் அதுவும். பட் நத்திங் இஸ் பர்மனெண்ட். யூ ஷுட் நோ ஆல் தீஸ் நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே டெம்பரரி. பட்
மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தைராய்டு பிசிஓஸ் எல்லாம் நமக்கு பேலன்ஸ் பண்ணா we can do the treatment அந்த மாதிரி தான். யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். Okay. எனிபடி ஹூ ஃபீல்ஸ் எனக்கு இன்டிமேட் ஏரியா டார்க்காக இருக்குது, எனக்கு வந்துட்டு அதனால எனக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது, எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இருக்கும்போது எனிபடி கேன் டூ இட். அகெயின் இட்ஸ் தேர் சாய்ஸ். சில பேர் வந்துட்டு ஐம் ஓகே வித் இட்னுவாங்க, ஃபைன். இது பண்ணணும் பண்ணக்கூடாதுலாம் we are nobody to say. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா we can give you options. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பண்ணணும். நம்ம இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஃபர்தர் ஒன்றும் டார்க் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு we can just advise them. இன்னொன்று வந்துட்டு ஏர்லியராகவே வருது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நிறைய பேர் வந்து 15 years வருவாங்க, 30 yearsல எனக்கு வயசுக்கு வந்துட்டே கருப்பாக தான் இருக்குது. 15 years கழிச்சு நிற்கம் திருப்பி வந்துட்டு 1 or 2 months மேஜிக்லாம் ஆக்க முடியாது. அதே 15 years அகைன் will take some more few more years for it to lighten it. ஸோ அதனால ஏர்லியராகவே உங்களுக்கு வந்து அந்த டார்க்கன் ஆகிட்டு தான் ஏர்லியராகவே ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னாவே நல்லா உங்களுக்கு லைட்டன் ஆயிரும், ஃபர்தர் போகாது. ரொம்ப ஒரு 10-15 years சில பேர் 20 எனக்கு தெரிஞ்சு 45 yearsலாம் வந்திருக்காங்க. வந்து அந்த இடமே எனக்கு கருப்பாக இருக்கு, ஏதாவது பண்ண முடியுமான்னு. பட் எஸ் லைக் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போ தான் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வருது இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ வரும்போது அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் லிட்டில் டிஃபிகல்ட், பட் டெஃபினெட்லி இட் கேன் லைட்டன். பட் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் தட் டு பிகம் லைக் அ ஃபேஸ். தட்ஸ் அ பாயிண்ட் ஐம் சேயிங். அதுக்காக பண்ணக்கூடாது இல்லை. ஈவன் 60 yearsலேயும் வந்து பண்ணிக்கிறாங்க. இன்டிமேட் டார்க்காக இருக்குது, எனக்கு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது என் பார்ட்னரோட அப்படின்னு இருக்கும்போது பண்ணிக்கலாம். எனி ஏஜ் யூ கேன் டூ இட். தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். 60-70 வரைக்கும் கூட பண்ணிக்கலாம். அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா 80 years வரைக்கும் கூட பண்ணிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அகெயின் their personal choice. ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கான்சிக்வன்சஸ் அந்த மாதிரிலாம். See, age usually what we'll do is அதே மாதிரி less than 18 years usually we don't prefer any kind of treatments because அப்பதான் அந்த intimate area அந்த பெண் உறுப்புலாம் டெவலப் ஆயிட்டு வருது, அவங்களுக்கு ஹார்மோன்ஸ்லாம் வந்துட்டு. ஸோ 18 years வரைக்கும் we'll leave it. ஆஃப்டர் 18 years எனி ட்ரீட்மெண்ட் வேணால் பண்ணலாம். ஆஃப்டர் 60-70 வரைக்கும் எனி ஏஜ் வரைக்கும் யூ கேன் கோ ஆல் தீஸ் லைட்னிங் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம். லெஸ் தென் 18 யூஸ்வலி மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் we will not do any kind of procedures or treatments until otherwise it's a medically necessary. மெடிக்கலாக உங்களுக்கு அங்கே ஒரு சிஸ்டம் வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு கட்டி வந்துருச்சு, அதனால பஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருக்கு, ஒரு நிறைய ரொம்ப காமனாக யங் கேர்ள்ஸ் எதுக்குன்னா அந்த லேபியான்னு சொல்லிட்டு இருக்கும், 2 ஃபோல்டு இருக்கும் லேபியா. அது சில பேருக்கு நல்லா லாங்காக இருக்கும் பிகாஸ் டெவலப்மெண்ட்டில் பிகாஸ் லாங்காக இருக்கும். அது என்னன்னா பார்த்தீங்கன்னா இதான் அந்த பெண் உறுப்பு வெளியே, இது வந்து ஃபுல்லாக வல்வான்னு சொல்லுவோம் நம்ம. இதில் 2 ஃபோல்டு இருக்குது பாருங்க 2 சைடும். இதுதான் லேபியா மைனோரான்னு சொல்கிறது, இது லேபியா மேஜரா வெளியே, இது லேபியா மைனோர் ரெண்டுமே. இது சில பேருக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி இப்போ காமிக்கிற மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு இது லாங்காக இருக்கலாம், ரொம்ப பெருசாக இருக்கும், டு அன் எக்ஸ்டென்ட் இவ்வளோ பெருசு கூட வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் போதுட்டு தே cannot wear undergarments. போடும்போது வலி இருக்கும், உட்காந்தாலும் வலி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு மதர்ஸ் வந்து அம்மாக்கள் வந்து கூப்பிட்டு வருவாங்க, என் பொண்ணுக்கு வந்து வேற வலிக்குது. நீங்கள் கேட்டிங்களா வெஜினல் பெயின், திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த காஸ் ஆஃப் த வெஜினல் பெயின். அந்த இடம் வலிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு உட்காந்தா வலிக்கும், அண்டர்கார்மெண்ட்ஸ் போட்டால் வலிக்கும். நிறைய பேர் வந்துட்டு சில மதர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு பிகாஸ் அதுக்கு என்னன்னு தெரியாமல் சொல்ல தெரியாத பசங்களுக்கு the complaint will come from the school. என்னன்னா உங்கள் பொண்ணு வந்துட்டு அடிக்கடி எவ்ரி half an hour எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு கேட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருக்கிறா, என்னன்னே தெரில. அண்ட் ஷீஸ் நாட் சிட்டிங் இந்த அவங்க சேரில் உட்கார மாட்டாங்க, அப்போ போய் எஞ்சிக்கிறா, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக டிஸ்கம்ஃபர்ட்டாக உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னு நம்ம கேட்கும்போது சொல்லுவாங்க உட்காந்தா வலிக்குது. ஸோ அந்த டைமில் கூட்டு வரும்போது திஸ் வில் பி வெரி லாங். ஸோ அது வந்து ஒரு மெடிக்கல் ரீசன்ஸ் வந்துட்டு அந்த ஏஜ்குள்ள பிகாஸ் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. பிகாஸ் எவ்ரிடே ஷீஸ் நாட் ஏபிள் டு கோ டு தி ஸ்கூல். அதனால நிறைய டைம் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் ஏதாவது ரீசன் சொல்லிட்டு ஸ்கூல் போகாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அப்படியே சைலண்டாக சஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒன்று அவங்களுக்கு தெரியாது என்னன்னு, ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் போதுட்டு இந்த ஸ்கூலில் வந்து பிகாஸ் இதே சொல்கிறேன்னா ஃபியூ மதர்ஸ் ஆஃப் ப்ராட் லைக் தட். ஸ்கூலில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் உட்காரவே மாட்டா, அப்புறம் என்னன்னு கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க என்னால் உட்கார முடியலமா, ஐம் நாட் ஏபிள் டு வேர் மை அண்டர்கார்மெண்ட்ஸ் வலிக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வில் டூ சம்திங் கால் லேபியோபிளாஸ்டி. லேபியோபிளாஸ்டி வந்து இந்த 2 இருக்குது இல்லைங்களா பெருசாக, இது வந்து எக்ஸசைஸ் பண்ணி கட் பண்ணிட்டு வி வில் சூச்சர் இட். ஸோ அது பண்ணும்போது இட்ஸ் அ பர்மனன்ட் சொல்யூஷன், திருப்பி அதை ரீக்ரோலாம் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் கால் லேபியோபிளாஸ்டி. மெடிக்கல் ரீசன்ஸ் வந்து less than 18 பண்ணலாம். ஆஃப்டர் 18 பீப்புள் கம் ஃபார் திஸ் ப்ரொசீஜர் எதுக்கு வருவாங்க கேட்டிங்கன்னா, ஒன்று காஸ்மெட்டிக்காக அவங்களுக்கு பிடிக்கலாம், ஏன்னா ஒன்று ரொம்ப கருப்பாக இருக்கும், டார்க் இர்ரெகுலர் எட்ஜஸ் ஆர் ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு லுக்கு பிடிக்காம இருக்கலாம், அதனால காஸ்மெட்டிக் ரீசன்ஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷனல் ரீசன்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த பெயின் டிஸ்கம்ஃபர்ட், யங் கேர்ள்ஸ்னால் பெயின் டிஸ்கம்ஃபர்ட், சில பேருக்கு அது பெருசாக இருக்கிறது ஒட்டிக்கும், ரிலீஸ் பண்ணால் தான் யூரினே பாஸ் பண்ண முடியும். யங் கேர்ள்ஸும் சரி ஆர் ஈவன் ஓல்டர் பீப்புள் ஆல்சோ தில் சே எனக்கு ரிலீஸ் பண்ணால் தான் ஐம் ஏபிள் டு பாஸ் யூரின். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இஃப் டூ திஸ் லேபியோபிளாஸ்டி. ஒன்று பிகாஸ் ஆஃப் த லாங் நிறைய டைம் டர்ட் வந்துட்டு அங்கே கலெக்ட் ஆகிருக்கும், ப்ளஸ் இவங்களுக்கு குளிக்கும் போது அது ப்ராப்பராக எடுத்து அவங்க வாஷ் பண்ண மாட்டாங்க அந்த ஏரியா. ஸோ அதனால இரிட்டேஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இச்சிங் ரொம்ப காமனாக வரும். ஸோ அப்போது அந்த லேபியோபிளாஸ்டிக் ப்ரொசீஜர் ஒன்று பண்ணுவோம். அதர் திங் after marriage a lot of people will have sexual discomfort. Again லாங்கா இருக்கனால during the act and வலிக்குது or I have to release it to have a intercourse ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது செக்ஷுவல் டிஸ்கம்ஃபர்ட் அந்த பெயினுக்கு வந்துட்டு
they'll do a labiaplasty. So for both the reasons we do, medical reasons பண்ணலாம், cosmetic reasons we'll do, and once you do it, it's permanent solution. And இது ரொம்ப காமனாக நிறைய பேர் வராங்க அது மாதிரி labiaplasty பண்ணுறதுக்கு. So that is another young girlsக்கு வந்துட்டு இந்த மாதிரி less than 18க்கு பண்ணலாம். Otherwise any procedure after 18 years only is usually recommended. அடுத்த ஒரு பிரச்சனை இப்போ தைராய்டுன்னு சொன்னீங்க. தைராய்டுக்கு பர்டிகுலராக இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும் அப்படி பர்டிகுலர் இப்போ PCOS அதுக்கு ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட், தைராய்டு அப்படி இருக்கா? தைராய்டுனா எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை போயிட்டு அது அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிக்கிட்டு மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ சில பேருக்கு தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ் ஆகலாம், சில பேருக்கு சர்ஜரி தேவைப்படலாம், சில பேருக்கு மெடிசின்ஸ்லேயே க்யூர் பண்ணலாம். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் என்டிட்டி. அது வேறு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அதர் ஹார்மோன் இம்பேலன்ஸ், மல்டிபிள் ஃபாலிகல்ஸ் ஃபார்ம் ஆகும் உங்கள் ஓவரியில். ஸோ அதனால இரெகுலர் பீரியட்ஸ் வரலாம், அதனால இந்த மாதிரி இன்டிமேட் ஏரியா டார்க் ஆகலாம், எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் வரலாம், டுமாரோ எக் ப்ராப்பர் ரிலீஸ் ஆகாதனால கொஞ்சம் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், அதாவது கன்சீவ் ஆக முடியாமல் பிரச்சனை இருக்கலாம், நல்லா வெயிட் போட்டுருவாங்க அவங்க, ஒபிசிட்டி, அவங்க என்மே சாப்பிட்லாம் கூட they'll start gaining weight. ஸோ இதெல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது. ஸோ அந்தந்த தகுந்தமாவே we have to treat the patients. ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம கேர் எடுக்கணும்னு ஏதாச்சும் இருக்கு? ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இப்போ நம்ம ஜென்ரலாக ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு செல்ஃப் கேர் எடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி? அதுதான் சொன்ன பாருங்க, இப்போ நீங்கள் பீல்ஸ் பண்ணுறீங்களோ லேசர் பண்ணுறீங்களோ இன்டிமேட் ஏரியாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நார்மலாக அண்டர் கண்ட்ரோல் வச்சுக்கணும். மீனிங் தைராய்டு இருந்துச்சுன்னா தைராய்டு வந்துட்டு அப்பப்போ செக் பண்ணிட்டு ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. பிசிஓடுனா அது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மேக் ஷோர் யுவர் பீரியட்ஸ் ஆர் ரெகுலரைஸ்டு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் கரெக்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வெயிட் குறைங்க. பிகாஸ் அந்த வெயிட் அதிகமாக இருந்தால் கூட இன்னர் தைஸ் உரசிட்டு கூட உங்களுக்கு ஃப்ரிக்ஷனில் வந்துட்டு கருப்பாலாம். ஸோ அது அந்த மாதிரி பண்ணோம். இன்னொன்று இன்டிமேட் ஏஜென்ட் நான் சொன்ன மாதிரி தான், ஆல் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா your whatever treatment we do it, அதோட எஃபெக்ட் வந்து ஸ்டேஸ் லாங்கர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறீங்க, ப்ளீச் பண்ணுறீங்க, என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? சன்னில் வெயிலில் போகாதீங்க, கொடை எடுத்துகிட்டு போங்க, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள், மாய்ஸ்சரைசர் பண்ணிங்கன்னா அது எஃபெக்ட் 3 to 4 months இருக்கும். நீங்கள் அடுத்த நாளே வந்துட்டு வெளியெல்லாம் எதுவுமே பண்ணாமல் போனீங்கன்னா யோகட் பிகம் டேன். ஸோ அதே மாதிரி தான் இன்டிமேட் இதெல்லாம் பண்ணி லைட்டன் பண்ணிட்டு தான் வரும் நம்ம. அதுக்கப்புறம் இன்டிமேட் ஹைஜன் பண்ணாமல் தண்ணி இஷ்டத்துக்கு நிறைய வாட்டி நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணி இதில் ட்ரை ஆகிறது, ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர வச்சுக்கிட்டீங்க, ஒரு சம் க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா திருப்பி அந்த ஏரியா டார்க்காக தான் ஆக செய்யும். ஆர் ஹார்மோன் இம்பேலன்ஸ் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா திருப்பி இட் வில் கம் பேக் டு இட்ஸ் ஃபார்ம். Then again you have to start your full course of this treatment. Thank you so much. Thank you.